ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கிரியேட்டிவ் சேனலில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பீட்ஸ் வச்ச ஒயர் பேக் போட்டிருக்கோம். பேஸ் போட்டு முடிச்சிட்டோம். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் எத்தனை அடி வெட்டியிருக்கேன், எத்தனை பேஸ் போட்டிருக்கேன், எவ்வளோ அகலம் போட்டிருக்கேன் அப்படின்னு. அந்த வீடியோ பார்க்காதவங்க இதை பாருங்கள். 6 அடியில் 25 ஒயர் வெட்டி 10 பேஸ் போட்டு நான் போட்டிருக்கேன். இதை வந்து ரொம்ப பெரிய கூடையில் திட்டமான கூடை, பசங்க ஸ்கூல் பேக்கெலாம் சூப்பராக வச்சு எடுத்துன்னு போகலாம். லஞ்ச் பேக்கு, ஒரு தண்ணி கேனு, ஒரு டவலு எல்லாம் தாராளமாகவே இருக்கும். ரொம்ப நல்லா வந்து இருக்கும். இது வந்து ஒரு 7 கலர் மணி வச்சு நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ் போட்டு முடிச்சுட்டு 3 சுற்று போட்டு 4வது சுற்று நான் போட்டுனுக்கிறேன். இந்த மாதிரி மணி வந்து நம்ம முன்னாடியாக கோர்த்து வச்சுக்கணும். பாருங்கள், ஒன்று கோர்த்து போட்டால் வேலை ஆகாது. அதனால் மொத்தத்தையும் நான் கோர்த்து வச்சுக்கிறேன். பாருங்கள், எல்லா மணி எல்லாத்துலேயும் கோர்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம சுற்று ஒயர் வச்சு ஒரே ரன்னிங் ஒயர் தான், வேறு கலர் கிடையாது, மாற்ற வேண்டியது கிடையாது. இந்த மாதிரி ஒரே ரன்னிங் ஒயர்லேயே நம்ம சுற்றி போட்டுன்னு வர போகிறோம். ஒரு 4 கலரு போட்டாச்சு. பாருங்கள், இன்னும் 5 கலர் மணி இருக்குது. 5 கலர் போட்டால் ஹைட்டு கரெக்டாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த கலர் பாருங்கள், நல்லா இருக்கா பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கூட எப்படி இருக்குன்னு நான் இன்னும் ஃபுல்லன் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சூப்பராக வரும். இந்த கூட கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ ஒன்று வரும். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் ஃபுல்லாக போட்டு முடித்த பிறகு தான் இந்த கலர் எப்படி இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸ்டிக் பண்ணாத பாருங்கள்.